மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ராஜஸ்தான் கறி சென்னையில் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது, சப்ளை ஆகுது, கேட்ரிங் ஆர்டர்ஸ்க்கு இது சப்ளை ஆகுதுன்ற மாதிரி நம்ம நிறைய பேசியிருக்கோம், பேட்டி கொடுத்துருக்கோம், மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்குது. இதுக்கு எனக்கு நிறைய மிரட்டல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கு ஆதாரம் இருக்கா? எல்லாமே ஆடியோ ரெக்கார்டிங்கோட வச்சுருக்கேன். ஆடியோ ரெக்கார்டிங்கு, யார் யார் பேசியிருக்காங்க, என்னை கொலை மிரட்டல். ஆமாம், என்னை வெட்ட தேடுறாங்க, அந்த வீடியோ எடுத்தே ஆகணும், இந்த வீடியோக்கள் எல்லாம் இனிமேல் போடக்கூடாதுன்ற மாதிரியான மிரட்டல்கள் ஆடியோக்கள். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு கடத்தல் வியாபாரம் பண்ணுற ஆதரவாக சங்கமும் ஜமாத்தும் நிற்குதாங்க. 10-15 பேர் எங்கிட்ட வாக்குவாதத்துக்கு வராங்க. என்ன ஆஃப் பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போயிருக்காங்க. வியாபாரி சங்கத்தில் கூப்பிட்டு பேசுகிறாங்க, என்னென்னு நீங்கள் பேசுகிறீங்க, இதால் நிறைய பேருக்கு பாதிப்படையுது, கடத்தல் சரக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நான் பேசுகிறதால பாதிப்படையுது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் நான் எல்லாத்தையும் சந்திக்க நான் தயார். கொலை நடந்தாலும் கொலை பண்ணுற அளவுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது, ஓகேங்களா? நான் முன்னாள் வியாபாரி சங்க தலைவரோட பையன், எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இந்த பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அதை பற்றி பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. பயப்பட வேண்டியது கடத்தல் சரக்கு விற்கிறான் பார்த்தீங்களா, அவனும் ஆட்டுக்கறின்ற பேரில் கண்ணுக்குட்டிக்காரி கலந்து வியாபாரம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனும் தான். பயப்பட வேண்டியது நான் கிடையாது. வீடியோ ரிலீஸ் பண்ணோம், அந்த ஆங்கருக்கு கால் பண்ணி லிட்டரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீடியோ எடுக்கலைன்னா உன்னை என்ன பண்ணுவோன்னு பாரு, உன்னோட நம்பர் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவோம், உனக்கு வர பாதிப்புகள் எல்லாம் பார்த்துக்குவோம். கிட்டத்தட்ட 100-150 ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த ஆங்கருக்கு. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் எது பேசணும்னாலும் சதாம் கிட்ட பேசணும், அவங்ககிட்டலாம் பேச முடியாது, அவனே தேடி நிற்கிறாங்க, அவனை வெட்ட தேடுறாங்க, அவனை அது பண்ணிவிடுவாங்க, இதை பண்ணிவிடுவாங்க. அதில் இன்னொருத்தன் சொல்கிறான், ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சோஷியல் ஆக்டிவிஸ்டான திரு சதாம் ஹுசைன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். இப்போது கறி இறைச்சியை பற்றி நம்மளே நம்மளுடைய நேர்காணலில் நிறையா பேசியிருக்கோம், மற்ற சேனல்கள்லேயுமே நீங்கள் பேசுகிறீங்க. இதை பற்றி பேசுகிறதுனால உங்களுக்கு சில மிரட்டல்கள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அந்த மிரட்டல்கள் உண்மையா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படி மிரட்டினதுக்கு உண்டான ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படும். இதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருங்களேன். நம்ம இந்த ராஜஸ்தான் கறி சென்னையில் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது, சப்ளை ஆகுது, ஹோட்டல்ஸ்க்கு, முக்கியமாக ஹோட்டல்ஸ்க்கு, கேட்ரிங் ஆர்டர்ஸ்க்கு இது சப்ளை ஆகுதுன்ற மாதிரி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி கறி மிக்சிங் பண்ணுறாங்க, மட்டனில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்றத, இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணுறது ஹோட்டல்லையா இல்லை கறி வெட்டி போடும்போது அதாவது ஹோட்டல் உரிமையாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு கறி கம்மி விலையில் வேணும்னு கேட்கும்போது இறைச்சி வியாபாரம் செய்பவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இறைச்சி வியாபாரம்னா எல்லா இறைச்சி வியாபாரிகளும் கிடையாது, இந்த கலப்படம் செய்கிற இறைச்சி வியாபாரிகளும் ராஜஸ்தான் சரக்கை வச்சு வியாபாரம் பண்ணுற இந்த கடத்தல் சரக்கு வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கம்மி விலைக்கு தானே நாங்கள் தரோம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164 சொல்லி ஒன்று கடத்தல் சரக்கு, ராஜஸ்தான்லேருந்து கடத்தி எடுத்துன்னு வர சரக்கை கம்மி விலைக்கு கொடுப்பாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணுக்குட்டி கறியை வச்சு மிக்ஸ் பண்ணி, அதாவது 100 கிலோ மட்டன் வேணுமா, 20 கிலோ மட்டன் போடுவாங்க, 80 கிலோ கண்ணுக்குட்டி கறி போட்டு கலந்து கொடுப்பாங்க. இதை பற்றி நம்ம நிறைய பேட்டி கொடுத்துருக்கோம், மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்குது.
இது முழுக்க முழுக்க வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா மக்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க, இவங்களை திருத்த முடியாதுன்றதுனால தான். இதுக்கு எனக்கு நிறைய மிரட்டல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கு ஆதாரம் இருக்கா? எல்லாமே ஆடியோ ரெக்கார்டிங்கோட வச்சுருக்கேன். அதை காட்ட முடியுமா? இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த கேஸ் போயிட்டு இருக்கிறதால அந்த ஆதாரங்களை வெளியிடக்கூடாது. மிக விரைவில் அந்த ஆதாரங்களை வெளியிடுறேன். இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நானே கண்டிப்பாக எல்லா ஆதாரத்தையும், ஆடியோ ரெக்கார்டிங்கு, யார் யார் பேசியிருக்காங்க, என்னை வந்து கொலை மிரட்டல்கள். கொலை மிரட்டல்? ஆமாம். கறிக்காக உங்களே கறி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்னை வெட்ட தேடுறாங்க, அந்த வீடியோ எடுத்தே ஆகணும், இந்த வீடியோக்கள் எல்லாம் இனிமேல் போடக்கூடாதுன்ற மாதிரியான மிரட்டல்கள் வந்து ஆடியோக்கள். அப்புறமா வந்து நிறைய இருக்குது. ஏன்னா நான் யார்கிட்ட ஃபோன் பேசினாலும் மேக்ஸிமம் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கால்கள் வரும்போது அந்த ஆடியோக்கள்லாம் வச்சுருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு கடத்தல் வியாபாரம் பண்ணுற, இந்த கடத்தல் சரக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஆதரவாக சங்கமும் ஜமாத்தும் வந்து நிற்குதாங்க. அதாவது நல்லவனுக்கு ஆதரவாக வரல. அதாவது எனக்கு பிரச்சனை வருதுன்னா எனக்கு தான் ஆதரவாக வந்து யார் நிற்கணும்? வியாபாரி சங்கங்களும் ஜமாத்துங்களும் நீ ஒரு நல்லது பண்ணுறப்பா, உனக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி வந்து நிற்கிறது தான் ஒரு மரியாதை. ஆனால் இங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்குது. கடத்தல் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ராஜஸ்தான் கரியை கடத்தல் பண்ணி வியாபாரம் பண்ணுற அந்த நபர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த நபருக்கு ஆதரவாக சங்கமும் ஜமாத் சார்பாகவும் வந்து என்ன வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போயிருக்காங்க. வியாபாரி சங்கத்தில் கூப்பிட்டு பேசுகிறாங்க, என்னென்னு இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் பேசுகிறீங்க, இதால் நிறைய பேருக்கு பாதிப்படையுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? கடத்தல் சரக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நான் பேசுகிறதால பாதிப்படையுது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அங்கே போய் உட்காந்தா சங்கத்தில் தீர்வு கிடைக்கும்னு, ஆனால் தீர்வு கிடைக்கல. சங்கம் என்ன சொல்லுதுன்னா, 2 தரப்பில் உட்காந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக கடத்தல் வியாபாரம் பண்ணுறவங்களும், ஒரு பக்கம் வந்து இறைச்சி சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்களும். சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்க எனக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. அவர் சொன்னது கரெக்டு தானே, இவங்கெல்லாம் கடத்தல் சரக்கு எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறதால எங்களால் நல்ல சரக்கு வியாபாரம் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு தரப்பும். இந்த தரப்பில் இருந்து என்ன கேட்குறாங்க, நீங்கள் எப்படி போன வீடியோவில் நீங்கள் வந்து இந்த இறைச்சி சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட என்னை வந்து ஒரு 10-15 பேர் வந்து எங்கிட்ட வந்து வாக்குவாதத்துக்கு வராங்க. நேரில் அதை வந்து வேடிக்கை பார்க்குது வியாபாரி சங்கம் கூப்பிட்டதுன்றதுக்காக நான் ஒரு மரியாதைக்கு போகிறேன். நானும் எங்கள் அப்பாவும் போகிறோம். எங்கள் அப்பா அதே சங்கத்துக்கு முன்னாள் வியாபாரி அந்த சங்கத்துக்கு தலைவராக இருந்தவர். அந்த ஒரு மரியாதைக்காக நாங்கள் போய் நிற்கிறோம். ஆனால் அங்கே வந்து அப்படியே எது மாறா என்ன நடக்குதுன்னா, எங்களுக்கு ஆதரவாக நடக்காமல் எங்களுக்கு எதிராக அங்கே செயல் நடக்குது. அப்போ அந்த வியாபாரி சங்கம் என்ன கேட்டுருக்கணும்? அப்போ சங்கத்துக்கு என்ன மரியாதை? கரெக்டாக இல்லைங்களா? சங்கத்துக்கும் மரியாதை கிடையாது. அவங்க வந்து அந்த கடத்தல் வியாபாரம் பண்ணுறவங்க வந்து அவ்வளோ குதின்னு குதிக்கிறாங்க. நாங்கள் காலகாலமாக என்கிட்டே சொல்கிறாங்க, நாங்கள் காலகாலமாக இதான் வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறோம், நீ எப்படி வந்து இதை தப்பு சொல்கிற, இதை சாப்பிட்டா எப்படி கேன்சர் வரும்னு சொல்கிறேன். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்கள் கேன்சர் வராதுன்னு சொல்லுங்கள், உங்கள் கறியை கொடுங்க, நான் டாக்டர் டெஸ்ட்டுக்கு லேப் டெஸ்ட்டுக்கு கொடுக்குறேன், இதை ரெகுலராக தொடர்ந்து சாப்பிட்றதால புற்றுநோய் வரும்ன்றத நான் வந்து சர்டிஃபிகேட்டோட தரேன். மட்டனை ரெகுலராக சாப்பிட்டா புற்றுநோய் வரும்? ஆமாங்க, கெட்டு போன கறிங்க. ஒரு 4 நாள் ஐஸில் ஊறின கறியை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ருந்தீங்களா உள்ளே இருக்கிற எல்லா நோயும் வரும். கரெக்டாக இல்லைங்களா? இதுதான் வந்து இந்த கறியோட மூளை காரணமே. இதை தான் நான் எதிர்த்துட்டு இருக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு கொலை மிரட்டல்கள் இதுக்கெல்லாம் நான் வந்து எல்லாத்தையும் சந்திக்க நான் தயார். கொலை நடந்தாலும் கொலை பண்ணுற அளவுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது. அப்போ அது மிரட்டல்கள் தான். ஓகேங்களா? நான் வந்து முன்னாள் வியாபாரி சங்க தலைவரோட பையன். எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இந்த வந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அதை பற்றி பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. பயப்பட வேண்டியது கடத்தல் சரக்கு விற்கிறான் பார்த்தீங்களா, அவனும் ஆட்டுக்கறின்ற பேரில் கண்ணுக்குட்டி கறி கலந்து வியாபாரம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனும் தான். பயப்பட வேண்டியது நான் கிடையாது. கரெக்டாக இல்லைங்களா? உங்களை வந்து நிறைய பேர் வந்து மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. மிரட்டுறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தனிநபர் தான். ஸோ அந்த வியாபாரிகள் சங்கம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன? சப்போர்ட் பண்ணுறதுனால சங்கத்துக்கு என்ன கிடைக்கிது? ஒன்றுமே கிடையாதுங்க. இதால் பாதிப்படைகிறவங்க அதிகம் பேர். இந்த கடத்தல் சரக்கு தான் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்களா எல்லாருமேனா? இல்லை. ஒரு 100ல் 5 பேர், அதாவது முழுக்க ஒரு 5% பேர் தான் இந்த கடத்தல் சரக்கை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. மிச்சம் 95 பேர் இதால் பாதிப்படைகிறாங்க. புரியுதுங்களா? இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த 95 பேருக்கு ஆர்டருங்க வரது கிடையாது. ஏன்னா
இந்த 95% பேரால் கம்மி விலைக்கு சரக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இவங்க கொடுப்பாங்க. 650 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வர சரக்கே 600 ரூபாய்க்கு ஒரு 50 ரூபா லாபம் வச்சு தாராளமாக இவங்க கொடுத்துருவாங்க. 600 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா கண்ணுக்குட்டு கறியை கலந்து கொடுத்துருவாங்க தாராளமாக. இதில் பெரிய லாபம் அடைஞ்சு, அதாவது ஒரு 100% பேர் 100 பேர் பண்ண வேண்டிய வியாபாரத்தை 5 பேர் பண்ணும்போது அந்த 5 பேரோட பலம் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவங்களோட செல்வம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்களால அந்த பணத்தை வச்சு என்னென்ன பண்ண முடியும்? சங்கத்தை விலைக்கு வாங்க முடியும், காவல் விலைக்கு வாங்க முடியும், அதிகாரிகளை விலைக்கு வாங்க முடியும், எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியும். இதை தான் நான் எதிர்த்துட்டு இருக்கேன். இந்த 95% பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதால் என்ன பாதிப்பு இருக்குதுன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இந்த 5% பேர் எடுத்துன்னு போயிட்டு மொத்தம் ஹோட்டலுங்களுக்கும் சப்ளை பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு கறிக்கடை வச்சு நடத்துகிறவன் அவனால் வியாபாரம் பண்ண முடியல. ஏன்னா கறிக்கடைக்காரங்கிட்ட போயிட்டு நீங்கள் கறின்னு கேட்டிங்கன்னா அவன் 800 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருப்பான். ஆட்டுத்தொட்டிலேருந்து 850 ரூபாய்க்கோ 860க்கோ 900 ரூபாய்க்கு கொடுத்தா தான் அவனுக்கு ஒரு லாபம்னு ஒன்று கிடைக்கும். கரெக்டுங்களா? அந்த லாபம் இல்லாமல் அவன் எப்படி கொடுக்க முடியும்? ஓகே, இப்போது இந்த விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மிரட்டல், கொலை மிரட்டல் அப்படின்ட்டு வந்து சொன்னீங்க. பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்களேன். அதாவது ஃபோன் வந்து நாங்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணோம். அந்த ஆங்கருக்கு கால் பண்ணி லிட்டரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீடியோ எடுக்கலைன்னா உன்னை என்ன பண்ணுவோன்னு பாரு, உன்னோட நம்பர் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவோம், உனக்கு வர பாதிப்புகள் எல்லாம் பார்த்துக்கோ. கிட்டத்தட்ட 100-150 ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த ஆங்கருக்கு. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் எது பேசணுன்னாலும் சதாம் கிட்ட பேசணும், அவங்ககிட்டலாம் பேச முடியாது, அவனே தேடி நிற்கிறாங்க, அவனை வெட்ட தேடுறாங்க, அவனை அது பண்ணிவிடுவாங்க, இதை பண்ணிவிடுவாங்க. அதில் இன்னொருத்தன் சொல்கிறான், சரி அவனை கான்காலில் நீ எடுத்து கொடுத்துட்டு நீ போயிடு, அவனை நாங்கள் பார்த்துக்குறோம் சதாமை. இந்த ஆடியோ ரெக்கார்டிங்லாம் என்கிட்ட இருக்குது. அப்புறம் வியாபாரி சங்கத்தில் இந்த கறி தான் விற்கிறாங்க, மாட்டுக்கறியும் கலந்து விற்கிறாங்க சொல்லி பேசின ஆடியோ ரெக்கார்டிங்கும் என்கிட்ட இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஒரு வியாபாரி சங்கம், பேர் சொல்ல விரும்பல, அந்த வியாபாரி சங்கம் கடத்தல் சரக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மாட்டுக்கறி மிக்ஸ் பண்ணி கண்ணுக்குட்டி கறி மிக்ஸ் பண்ணி கொடுக்குற வியாபாரிங்களுக்கு இவங்களுக்கு ஆதரவாக ஒரு சங்கம் வந்து புதுசாக வந்து திறந்துருக்காங்க. நான் கறிக்கடைக்காரங்க, ஒரு ஹோட்டல் நடத்துகிறேன், ஒரு கறிக்கடை. இந்த 2 துறை சார்ந்த ஒரு சங்கத்தை நான் திறந்தேன்னா நான் வந்து பரம்பரையாக நான் கறிக்கடைக்காரன். நான் ஒரு இறைச்சி சங்கம் சொல்லி நான் ஆரம்பித்தேன்னா, இறைச்சி சார்ந்த ஒரு சங்கம் ஆரம்பித்தேன்னா எனக்கு கறிக்கடைக்காரனோட வயிற்று வலி எனக்கு தெரியும். கரெக்டா? இந்த தொழிலே இல்லாத ஆள் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சுட்டு கறிக்கடைக்காரங்களுக்கு நான் பாதுகாவலர்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ அது மிரட்டல் சங்கமா? கேள்வி வருது. அவ்வளோதான். அதானா? கிட்டத்தட்ட. ஓகேவா? சங்கங்கள்ன்றது வியாபாரிங்களை பாதுகாக்க தான், கடத்தல்காரங்களை பாதுகாக்க கிடையாது. என்னை எதிர்க்க இத்தனை சங்கங்கள் இருக்கும்போது அவங்கள எதிர்க்க நான் ஒரு சங்கம் ஆரம்பிக்க மாட்டேனா? சண்டை செய்ய சங்கம் ஆரம்பிக்கிறீங்க. கண்டிப்பாக தேவைப்பட்டா சங்கமும் ஆரம்பிப்பேன், எனக்குன்னு ஒரு கூட்டத்தையும் சேர்ப்பேன். 95% பாதிக்கப்பட்டவங்க கோவத்தில் இருக்கிறாங்க. 5% பேரை வச்சுக்கின்னு நீங்கள் இவ்வளோ ஆடும்போது 95% பேர் சப்போர்ட்டை நான் வச்சிருக்கிறேன்னு நான் ஏன் பயப்படணும்? வியாபாரி சங்கங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை இருக்குது சார்? பெரிய வியாபாரி சங்கங்கள்னு பார்த்தீங்கன்னா 2 சென்னையில். ஒன்று சில்லறை வியாபாரிகள் சங்கம், ஒன்று மொத்த வியாபாரிகள் சங்கம். இது 2 தான் வந்து முக்கியமான சங்கங்கள். இது கீழே கிளை சங்கங்கள் இருக்குது, அவங்களும் செயல்பட்டு இருக்கிறாங்க. சில்லறை வியாபாரிகள் சங்கத்துக்கு கீழே கிளை சங்கங்கள் நிறைய இருக்குது. இந்த ஆட்டிறைச்சி சில்லறை வியாபாரிகள் சங்கம்ன்றது 1976 ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமாக அந்த சங்கம் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அந்த சங்கம் வந்து வலுவடைஞ்சு கிடைக்குது. அந்த சங்கம் ஸ்ட்ராங்காக இல்லை. மொத்த வியாபாரி சங்கம்ன்றது தொட்டி வியாபாரிகள் சங்கம். இங்கே ஒன்றும் கிடையாதுங்க. தொட்டி வியாபாரியும் சில்லறை வியாபாரியும் அண்ணன் தம்பியாக தான் நடந்துன்னு இருக்கிறாங்க. இவங்களை, அதாவது சில்லறை வியாபாரிகள் வச்சு தான் மொத்த வியாபாரிகளுக்கு வியாபாரம், மொத்த வியாபாரிகள் சரக்கு எடுத்துன்னு வந்தால் தான் சில்லறை வியாபாரிகளால் வியாபாரம். இவங்க 2 பேருமே நல்ல ஒரு இணக்கத்தில் தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரே ஒரு விரிசல் தான், ஒன்றுமே பெரிய விஷயம் கிடையாது. மொத்த வியாபாரிகள் சங்கம் ஒரே ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தாங்கன்னா சில்லறை வியாபாரிகள் சங்கம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சில்லறை வியாபாரிகள் சங்கம்னு நான் சொல்ல, சில்லறை வியாபாரிகள், இங்கே சங்கத்தையே விட்டுறேன். சில்லறை வியாபாரிகளும் மொத்த வியாபாரிகளும், ஆட்டுத்தொட்டி வியாபாரிகளும் கறிக்கடைக்காரங்களும், புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த கறிக்கடைக்காரங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த கோரிக்கை இருக்குது. ஆட்டுத்தொட்டி வியாபாரிங்க கிட்ட உள்ள எங்களுக்கு மட்டும் சரக்கு கொடுங்க, ஆட்டுத்தொட்டி சார்ந்து தான் நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் உங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு தான் கறிக்கடைகளில் வியாபாரம் பண்ணுறோம், நாங்கள் வந்து உங்ககிட்ட வாங்கி தான் நாங்கள் ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ண போகிறோம், கேட்ரிங்கும் சப்ளை பண்ண போகிறோம் சொல்லி நிறைய கோரிக்கை. இதுதான்
எங்களுக்கு கறிக்கடைக்காரங்களுக்கு நான் அவங்க சரக்கு கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் வெளியே எடுத்துன்னு வர போகிறோம். கறிக்கடைங்களை வச்சு ஹோட்டல்களுக்கு கேட்ரிங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம். கரெக்டுங்களா? ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா 1/4 கிலோ 1/2 கிலோ வேணுமா கறிக்கடைக்கு போவாங்க, 10 கிலோ வேணுமா நேராக ஆட்டுத்தொட்டிக்கு போயிடுவாங்க. அப்போது பாதிப்படைகிறது யார்? சில்லறை வியாபாரிகள். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தீர்வு ஒன்று எடுத்துன்னு வந்தோம். அதாவது உறுப்பினர் அட்டை. சில்லறை வியாபாரிகளுக்கு உறுப்பினர் அட்டை. இந்த அட்டை வச்சிருப்பவர்களுக்கு நீங்கள் சரக்கு கொடுங்க. நீங்களே டேரெக்டாக கேட்ரிங்கும் கொடுத்துட்டு எங்ககிட்டயும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க சரக்கு, நாங்களும் வாங்கிட்டு உங்களுக்கு காசு கொடுக்குறோம். நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு நீங்களே ஹோட்டலுக்கும் கொடுத்துட்றீங்க, நீங்களே கேட்ரிங்கும் கொடுத்துட்றீங்க, எங்கள் வியாபாரத்தை நீங்கள் ஏன் கெடுக்குறீங்கன்ற பட்சத்தில் உறுப்பினர் அட்டை, இந்த உறுப்பினர் அட்டை வச்சுருக்கிறவங்க தான் உள்ளே வரணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்தோம். அது கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக வந்து செயல்பாடுக்கு இன்னும் எடுத்துன்னு வரலை. இதால் கறிக்கடைக்காரங்க பாதிப்படைகிறாங்க. 2 பேருமே ஒன்றுக்குள்ள ஒன்று தான். இவங்களை வச்சு இவங்க. அதனால் வந்து ஆட்டுத்தொட்டி வியாபாரிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நாங்கள் கறிக்கடைக்காரங்களுக்கு ஆதரவாக பண்ணுறோம், நாங்கள் வந்து கறிக்கடைக்காரங்களுக்கே நாங்கள் சரக்கு கொடுக்குறோம், உள்ளே வேறு யாருக்கும் சரக்கு இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா கறிக்கடைக்காரங்க நல்லா இருப்பாங்க. இதை வந்து ஆட்டுத்தொட்டிக்காரங்க பண்ணாங்கன்னா ஏன் சார்பாக நான் என்ன பண்ணுவேன்னா, ராஜஸ்தான்லேருந்து வர கடத்தல் சரக்கை முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் நிப்பாட்டிடுவேன். அதுவும் நிப்பாட்டி ஆட்டுத்தொட்டிக்குள்ளே வந்து சில்லறை வியாபாரம் இல்லாமல் வெறும் மொத்த வியாபாரங்களை சில்லறை நம்ம கறிக்கடைக்காரங்கள் மட்டுமே சரக்கு கொடுத்தாங்கன்னா உண்மையாகவே இந்த கறி தொழில் வந்து இறைச்சி தொழிலே வந்து ஒரு மாற்றத்தை காணும். இதுக்கு வந்து சங்கங்கள் வந்து ஆதரவு கொடுக்குதோ இல்லையோ, நான் வந்து இதுக்கான வேலைப்பாடை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சங்கங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, கடத்தல் சரக்கு விற்கிறவனுக்கும் கலப்படம் பண்ணுறவனுக்கும் இவங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்துனுது. இது தயவு செஞ்சு சங்கங்கள் வந்து வியாபாரிகள், சங்கங்களை விடுங்க, வியாபாரிகள் வந்து யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்றதை வியாபாரிங்க முடிவு பண்ணிங்கன்னு பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. சங்கங்கள் புதுசாக முளைச்சின்னே இருக்கும், வந்துன்னே இருக்கும். தேவைப்பட்டால் நாளைக்கு நானும் ஒரு சங்கத்தை ஆரம்பித்து கலப்படம் பண்ணுற இந்த சங்கங்களை விட நான் தேவைப்பட்டால் எதிர்க்க தயார். புரியுதுங்களா? அதனால் வந்து வியாபாரிகள் தெளிவாக இருந்துக்கோங்க, நான் ஆட்டுத்தொட்டி வியாபாரிகளும் தெளிவாக இருந்துக்கோங்க. நான் உங்களை வச்சு தான் கறிக்கடைக்காரனை வச்சு தான் நீங்கள் 2 பேருமே வந்து அங்காளி பங்காளிங்க தான். புரியுதுங்களா? அதனால் வந்து ஒற்றுமையாக இருந்து அந்த வியாபாரத்தை சீர் செய்வதற்கு ஆட்டுத்தொட்டி வியாபாரிகள் கொஞ்சம் ஆதரவு இறைச்சி வியாபாரிகளுக்கு கொடுக்கணும். நான் அப்போ தான் இந்த வியாபாரம் சரியாகும். வெளியில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கலப்படத்தை நான் தடுப்பேன், கண்ணுக்குட்டி கறி கலப்படத்தை கண்டிப்பாக தடுப்பேன், ராஜஸ்தான் கடத்தல் சரக்கை கண்டிப்பாக நான் நிப்பாட்டுவேன். ஓகே, மிக விரைவில் இந்த செயல்பாடுக்கு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கேன். பேப்பர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி லீகலாக மூவ் பண்ண போகிறேன். அது என்ன மிரட்டல் வந்தாலும் அதையும் தாண்டி அப்படிங்கிறோமா? மிரட்டல்களுக்கு நான் வந்து அஞ்சினதே கிடையாது. இப்போ கூட மறுபடியும் மிரட்டிங்கன்னா மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். காவல்துறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, நடவடிக்கை எடுக்க. அதை சட்டம் தன் கடமையை செய்யும், அவ்வளோதான். சட்டத்துக்கு கீழ் தான் இவங்கெல்லாம். அதனால் எனக்கு பயம் கிடையாது. போகிற ஊசரியா நீங்கள் வேணாலும் போட்டோம், பார்த்துக்கலாம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714